ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீ கேக் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி டீ கேக் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ டீ கேக் நம்ம நார்மலாக கோதுமையில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மைதா மாவில் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சத்து மாவில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கப் ஃபுல்லாக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுத்தோமோ அதே அளவுக்கு மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காய்ச்சின மில்க்கு. இதோட நம்ம ரெண்டு எக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்போதுமே நீங்கள் எக்கு ஆட் பண்ணும்போது தனியாக ஒரு பவுலில் நீங்கள் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸில் போட்டுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சில முட்டைகள் கொஞ்சம் வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும்போது உங்களுக்கு அது அந்த ஃபுட்டை நமக்கு கொஞ்சம் கெடுக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 2 எக்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 75 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு உங்களுக்கு 2-3 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஏலக்காய் பவுட்ரு நான் வச்சுருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இல்லைனா அதை சுகரோட தனியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதே பவுல்லையே நம்ம அந்த சத்து மாவு சொன்னோம் இல்லையா, அந்த சத்து மாவை நம்ம 2 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்போதுமே நார்மலாக நமக்கு அந்த சத்து மாவு சாப்பிட சொன்னாங்க அப்படின்னா நம்ம யாருமே அதை சாப்பிட மாட்டோம். ஈவன் குழந்தைங்களுமே அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களாங்கிறது டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறது மூலியமாக குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே ஹை நியூட்ரிஷியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் இந்த இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு சத்து மிகுந்ததாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச பேட்டரை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரியான பாத்திரங்கள் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் ட்ரே வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிளேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் நெய் தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. நெய், வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ஆயில் அப்டேட் இது பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி நான் இப்படி உங்களுக்கு இது ஊற்றும் போது அது எப்படி கொஞ்சம், அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வரணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு அடிக்கனமான பாத்திரத்துலேயோ நீங்கள் இந்த மாதிரியான ட்ரே இருக்கும் இல்லையா, நம்ம சாதெல்லாம் வச்சோன்னா
இதை வச்சு தான் நம்ம மேலே வைப்போம். ஸோ இந்த மாதிரி திரும்ப உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இதை வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அது மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ நம்ம இதோட வந்து கொஞ்சம் நட்ஸு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து முந்திரியும் ப்ளஸ் வந்து உலர் திராட்சை சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுவும் இருக்குது. ஸோ நான் அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு நைஃபை வச்சு குத்தி பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டைம் நான் வந்து நைஃப் குத்தி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ கேக் வந்து ஒட்டாமல் வருது. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சத்து மாவு டீ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் டீக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நிஜமாவே இதோட சத்து மாவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டீ கேக் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து டீக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன் நம்மளும் கூட அதை லைக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.